இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி, திவாகர் அப்புறம் கமருதீன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்வதி, திவாகர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்கங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு தேவைப்பட்டால் அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கமருதீனும் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ கமருதீன் இவங்க 2 பேர் என்னன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி சபரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சபரி பயங்கர ஆக்டிங், ஏதோ அவன் மட்டும்தான் டைட்டில் வின்னர் மாதிரி அவனுக்கு நினப்பு. அதில் ரம்யா நேத்தி சொல்கிறாளே பார்க்கணும், உனக்கு ஃபிசிக் இருக்குது நல்லா, நீ நினச்சா என்கிட்டயே உன்னால் போட்டி போட முடியும்னு ரம்யா சொல்கிறா. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகரும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ரம்யாவை பார்த்து 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படியே வந்து கமருதீனை கூப்பிடுறாங்க. உடனே கமருதீன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் சபரி வந்து ஃபஸ்ட் வீக் வந்து ஏதோ அவன் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்த்த மாதிரி ஒரு சீன் போட்டான். நான் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுவோம். ஸோ நான் எந்த வேலையுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு சத்தியமாக பயங்கரமாக கோவம் வரும். அதை அவன் பண்ணான். உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இனிமேல் இவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் எனக்கு அவன் கூட கனெக்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக என்எஃப்பி கேட்பேன், அதென்ன அவனுங்களுக்குள்ளேயே இருந்துக்கிறது, நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, கனியக்கா வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, அன்றைக்கி நீ வேலை பார்க்குறதே இல்லை, சும்மா வெளியில் பார்க்குறதுக்கு தான் நீ வேலை பார்க்குற மாதிரி இருக்கான்னு, நீ எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் அப்போவே கொடுத்துருப்பேன், ஆனால் அந்த வீக் ஸ்டார்டிங்கே ஒரு சண்டே ஆகிடுச்சு, அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே ரொம்ப குசுன்னு ரொம்ப சவுண்டு கம்மியாக டைட்டில் வின்னர்னு பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அது யாருன்னு புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது சபரி பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு யார் கூட கனெக்ட் ஆகுதுன்னா அண்ணன் கூட கனெக்ட் ஆகும், கமருதீன் கூட கனெக்ட் ஆகும், அப்புறம் கானா வினோத் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகும், வியானா கூட ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி கனி, சபரி, விக்ரம் கூட சத்தியமாக கனெக்ட் ஆகவே இல்லை, சுத்தமாக கனெக்ட் ஆகலை அப்படின்னோடனே திவாகர் கேட்குறாரு, ஏன் நீ சபரி கூட எல்லாம் பேச தானே செய்வ அப்படின்னோடனே, இல்லை சபரி கூட டீப் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட பேசினாலே அவன் நல்லா கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறான், அதனால் விக்ரம் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உமேர் வர்றான்ல அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ வைல்டு கார்டாக உமேர் வராரு அப்படிங்கிறது இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. உமேர் வராருன்னு முதல்லலாம் ஒரு ரூமர்ஸ் இருந்தது, பட் இப்போ அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா கேட்குறாங்க, சரி கனி கூட உனக்கு குக்கு கோமாளியில் வச்சே தெரியும் இல்லையா, அப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னா நான் அங்கே வச்சு ஜஸ்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், அப்போ எனக்கு அது மட்டும் தானே வேலை, அப்போ எனக்கு அவ்வளோ அவங்க கூட பெரிய கனெக்ட் கிடையாது, அவங்கள ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணணும், அது மட்டும் தான் என்னோடய ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி ஏதோ ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, நான் நானாகவே இருக்கேன், எனக்கு ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் தெரியவே வேண்டாம், தெரிஞ்சால் என்னோடய இது மாறிடும், நான் இப்படியே இருக்கிறேன், என்னை எப்படி பிடிச்சி ஓட்டு போடுறாங்களோ அது போடட்டும், நான் நடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கமருதீன் கிட்டே கேட்குறாங்க, உனக்கு யாரு கூட கனெக்ட் ஆகுதுங்கும்போது கமருதீன் சொல்லார், எனக்கு கூடயும் கானா வினோத் கூடயும் அப்புறம் கொஞ்சம் அரோரா துஷார் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்வும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ பெரிய டாஸ்க் பேஸ்டு தான், நீ சூப்பராக டாஸ்க்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு திருப்பி கானா வினோத்தும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்